ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு அருமையான கூட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு பீர்க்கங்காய் கூட்டு. இது வந்துட்டு ஒயிட் ரைஸோட பெசரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து விடலாங்க. அப்புறம் காரக்குழம்பு, புளிக்குழம்பு, ரசம் இதுக்கு எல்லாத்தையுமே தொட்டுக்கிறதுக்கு இந்த கூட்டு ரொம்பவே அட்டகாசமான சுவையில் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கிலோ பீர்க்கங்காய் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி பிஞ்சு பீர்க்கங்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. தோல் சீவிக்கலாம். இது வந்து தோல் சீவிட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்துட்டு நான் 75 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 50 கிராம் உலக்கில் வந்துட்டு 1.5 உலக்கு எடுத்திருக்கேங்க. இது வந்துட்டு நம்ம கழுவிட்டு ஊற வச்சுக்க போகிறோம். இந்த பாத்திரத்தில் தான் நான் வந்துட்டு பீர்க்கங்காய் கூட்டு சேர்ப்புறேன். அதுலேயே வந்து நல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 5 நிமிடங்கள் ஊறினாலே போதும். இப்போ அது அங்கே இருக்கட்டும். இப்போ வந்துட்டு பீர்க்கங்காய் வந்துட்டு தோல் சீவிட்டு இது மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த பீர்க்கங்காய் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு வரப்பிரசாதம். அடிக்கடி நீங்கள் வந்துட்டு இது சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகும். சுரைக்காய் மாதிரி தான் இந்த பீர்க்கங்காயும், நாட்டுக்காய்ங்க. இது வந்துட்டு சீக்கிரமே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த மாதிரி தோல் நல்லா சீவிடுங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நரிச்சு நரிச்சுன்னு இருக்குங்க. இந்த அளவுக்கு வந்து தோல் வந்துட்டு நல்லா சீவி எடுத்துடணும். அந்த தோலுமே நம்ம தனியாக வந்துட்டு துவையல் அரைக்கலாங்க. இப்போ வந்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நான் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு பாசிப்பருப்பு அந்த பீர்க்கங்காயை அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு வந்து அதிக நேரம் வேக விடக்கூடாது. ஒரு 5 நிமிடங்கள் கொதித்து வரும்போது நம்ம இந்த பீர்க்கங்காயை ஒன்றா சேர்த்துக்கணுங்க. இப்போ இது மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு மூடி வச்சோம் அப்படின்னு சொன்னால் பொங்கி வெளியே வராதுங்க. நம்ம ரைஸ் வச்சாலும் சரி, பருப்புகள்லாம் வச்சாலும் சரி, இது மாதிரி கரண்டி வச்சுட்டு அதுக்கு மேலே மூடி வச்சிட்டோன்னா பொங்கி வராது. இப்போ வந்துட்டு தேங்காய் சல் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய். இது வந்து நம்ம அரைச்சிட்டு சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி துருவி எடுத்துட்டு நம்ம அரைச்சாதாங்க அது வந்துட்டு நைஸாக அரைப்படும். இல்லைன்னா தேங்காய் சல் வந்துட்டு உருண்டு வரும். இந்த மாதிரி துருவி எடுத்துட்டு 1 இன்ச் பண்ணிட்டு நம்ம துருவி வந்த பின்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வெந்து வந்துடுங்க. இந்த பீர்க்கங்காயுமே ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அது மாதிரி பாசிப்பருப்புமே ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த பீர்க்கங்காய் குழந்தைங்க, பெரியவங்க, அப்புறம் வந்துட்டு கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் குழந்தை பெற்ற பெண்கள், அப்புறம் வந்துட்டு இந்த பத்தியத்துக்கு மண் சாப்பிடுவாங்க இல்லையா, அவங்களாம் வந்துட்டு இது வந்துட்டு யார் வேணாலுமே சாப்பிடலாங்க. இந்த பீர்க்கங்காய் அவ்வளோ ஒரு சத்துக்கள் நிறைந்தது. இப்போ நம்ம அரைத்து வைத்த அந்த தேங்காய் சில்லி, சீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்ச சொல்லி அதை வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த கூட்டு வந்துட்டு அந்த வாசனை கம்மன்னு அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். இந்த கூட்டு இப்போ நம்ம திருப்பி மூடி வச்சலாம். அது வெந்து வரட்டும். பாருங்க, நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைம்ல வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எப்பவுமே பருப்பு போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி உப்பு போடக்கூடாதுங்க. இப்போ நம்ம வந்துட்டு பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு, வாசனைக்காக நம்ம வந்துட்டு இப்போ மிளகாய் வத்தல் சேர்த்துக்கணுங்க. இதோட இப்போ இந்த கடுகு உளுந்து வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ மிளகாய் வத்தல் சேர்த்தாச்சு. இப்போ வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது ஃபுல்லாகவே இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்க முன்னாடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எப்போவுமே கருவேப்பிலை வந்துட்டு தாளிக்குமா முன்னாடியே போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு ஒரு ரொம்பவே வெந்து ஒரு கருகல் வாடை வந்துடுங்க. இந்த டைமில் சேர்த்திங்கன்னா அதோட வாசனையும் மனமும் ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கூட்டு ரெடி ஆச்சு. இதோட வந்துட்டு நம்ம தாளித்த இந்த வெங்காயம், கடுகு எல்லாமே சேர்த்துக்கலாம். மிளகாயத்தில் எல்லாமே சூப்பரான பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.